ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கேன், இறால் வாங்கியிருக்கேன். இது கவலை மீன். எங்கள் ஊரில் இதை கவலை மீன் சொல்லுவாங்க. இது ஏன் கவலை மீன் பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா இதை கமெண்டில் சொல்லுங்கள். இறால் குழம்பு வச்சுட்டு மீன் வறுக்கலான்னு இருக்கேன். அந்த மீன் குழம்பு வச்சா பிடிக்காது. வறுத்தா நல்லா ட்ரையாக 65 மாதிரி செஞ்சால் அப்படியே முள்ளோடு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு இந்த மீனை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் கன்சீவாக இருக்கும்போது நானும் என் ஹஸ்பண்டும் குஜராத்தில் இருந்தோமா, அப்போது எனக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு திடீர்னு இந்த ஒரு மீன் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. அந்த மீன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஞாபகமே வரமாட்டேங்குது. அது குட்டியாக இருக்கும், சுண்டு வர சைஸ் தான் இருக்கும், அதை விட பெருசாகாது. அது எங்கள் ஊர்லலாம் வாய்க்காலில் இருக்கும். வாய்க்காலில் தண்ணி வற்றினதுக்கப்புறம் அந்த சேத்துல நிறையா சேறுலேருந்து சேத்தோடு பிடிச்சி அள்ளிட்டு வருவாங்க. நிறையா கூடு கூடையாக இருக்கும், நிறையா இருக்கும் கொச்சை கொச்சைன்னு. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அது மேலே அடுப்பு சாம்பலை போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டே 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லோரும் க்ளீன் பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை மண் சட்டியில் விறகடுப்பில் செய்வாங்க. வெறும் கத்திரிக்காய் போட்டு அந்த மீன் மட்டும்தான் இருக்கும், குழம்பு கொஞ்சமாக தான் இருக்கும். பார்த்தா சட்டியோடு ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போவே சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரிசி, ரேஷன் அரிசி இல்லைன்னா வீட்டில் விளைய வச்சு செய்வாங்கள்ல, அந்த அரிசியில் போட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுவோம். எனக்கு அது மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன்னா, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஏதோ சாப்பிடாம வாமிட் எடுத்துகிட்டு இருக்கு, எப்படியாவது ட்ரை பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லி, அவங்க ஏதோ கிராமத்தில் சொல்லி இந்த மீனை கண்டுபிடிச்சி ஏதோ கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தா அவ்வளோ கனம் இருந்துச்சு. பார்த்தா ஒரு சட்டி நிறையா இருந்துச்சா, இவங்களால க்ளீன் பண்ணவே முடியல. வீட்டு வேலையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா, க்ளீன் பண்ணுறாங்க. மணி 12 மணி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கொடுக்கலான்னு பார்த்தா யாருக்கும் கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்பில்லை. வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சத்தை மட்டும் குழம்பு வச்சு கொடுத்தாங்களா. ஆனால் நான் ஆசையாக குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணி, அன்றைக்கி சண்டே சரி சாப்பிட்லான்னு மணி 2:30 மணி ஆகிடுச்சு. உட்காந்து சாப்பிட வந்தால் ஒரே வாமிட் வந்துருச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ நினச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க நமக்காக அப்படின்னு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மதர் ஹார்லிக்ஸை போட்டு ஆற்றி குடின்னுவாங்க. எனக்கு வாமிட் வரும், எனக்கு கடுப்பாக வரும், திட்டுவேன். எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்கன்னு